श्री राम जय जय राम। 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 जय श्री राम। नेहार देता आकाशी, चक्रे दिसती डोळ्यासी, तैसे दृश्य ज्ञानियासी, मिथ्या रूप मिथ्याची परी आभासे, निद्रिस्ता स्वप्न जैसे, जागा जालिया अपैसे बुझे लागे, तैसे आपुले न अनुभवे, ज्ञाने जागृतीसी यावे, मग मायिक स्वभावे कळो लागे। आता असो हे कुवाडे, जे ब्रह्मांडा पैलीकडे, तेची आता निवाडे उमजो न देवो। ब्रह्म ब्रह्मांडी कालवले, पदार्थासी व्यापून ठेले, सर्वामध्ये विस्तारले अंशमात्रे। ब्रह्मामध्ये सृष्टी भासे, सृष्टीमध्ये ब्रह्म असे, अनुभव घेता आभासे अंशमात्रे। अंशमात्रे सृष्टी भीतरी, बाहेरी मर्यादा कोण करी, सगळे ब्रह्म ब्रह्मांडोदरी, मायील कैसे। अमृतीमध्ये आकाश, सगळे साठवता प्रयास, म्हणून तयाचा अंश बोली जेतो। ब्रह्म तैसे कालवले, परी ते नाही हालवले, सर्वामध्ये परी संचले पण। पंचभूती असे मिश्रित, परंतु ते पंचभूतातीत, पंकी आकाश अलिप्त असो न जैसे। ब्रह्मास दृष्टांत न घडे, उजावया देणे घडे, परिदृष्टांती साहित्य पडे, विचारिता आकाश। जय श्री राम। जय श्री राम। பரபிரம்ம வஸ்து அப்படிங்கிறது குணாதீதமாக இருக்கு. குணாதீதம் அப்படின்னு சொல்லும் பொழுது குணங்களை நம்ம வர்ணிக்கிறதே சப்தங்கள்னால தானே சப்தாதீதமாகவும் ஆயிடுறது. ஒரு விதத்துல லோகத்துல நம்ம வாழும்போது பலவிதமான அனுபவங்களோட வாழறோம். லௌகிக்கமான அனுபவத்துக்கும் அதீதமாக இருக்கு. இப்பேற்பட்ட பிரம்மத்தை இதுதான் பிரம்மம், இது மாதிரிதான் பிரம்மம் அப்படின்னு எடுத்து காட்டவும் முடியாமல், ஆனா அந்த பிரம்மத்தை நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இருக்கு. அது காமிச்சு கொடுக்கறதுக்கு லோகத்துல இருக்கக்கூடிய என்ன திருஷ்டாந்தங்கள் இருக்கோ அந்த திருஷ்டாந்தங்களை தான் காமிக்கவும் முடியும். ஆனா அந்த திருஷ்டாந்தங்களும் இந்த உபமைகளும் முழுமுறையாக பிரம்மத்தை வர்ணிக்கக்கூடிய திருஷ்டாந்தங்களாகவும் கிடைக்காது. ஓரளவுக்கு இந்த திருஷ்டாந்தங்களும் உதாரணங்கள்னாலையும் பிரம்மம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஓரளவுக்கு மனசுல கிரகிச்சுண்டு அப்புறம் நம்ம கல்பனா சக்தியினால அந்த பிரம்மத்தை கல்பிச்சு அந்த பிரம்மத்துக்கிட்ட போகணும். அப்படிங்கிற முறையில விமல பிரம்ம நிரூபணம் என்கின்ற 4வது சமாசம் 7வது தசகத்துல ஆகாசத்தையே உதாரணமாக எடுத்துட்டு பேசிட்டு வந்தார் அப்படிங்கிறது கவனிச்சோம். மேல சமர்த்தர் சொல்றார், நேஹார தேதா ஆகாஷி, சக்ரே திசதி டோளையாசி, தைசே திருஷ்ய ஞானியாசி, மித்யாரூப. நேஹார அப்படின்னாக்கா வெச்சக்கன் வாங்காம குறிப்பா பாக்குறது. மல்லாக்கப்படுத்துண்டு மேல ஆகாசத்தை அப்படியே வெச்சக்கண் வாங்காம பார்த்துட்டு இருந்தோமானால்
கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும்னா நம்ம கண்கள்லயே சில திருஷ்யங்கள்லாம் தெரியும். சக்கரம் மாதிரியும் ஸ்பார்க் மாதிரியும் புள்ளி மாதிரியும் சிலதெல்லாம் நம்மளுக்கே தெரியும். அதெல்லாம் ஆகாசத்துல திடீர்னு தெரிய ஆரம்பிக்கிறது. எங்கேருந்து தெரிய ஆரம்பிக்கிறது? நிஜமாகவே அங்க ஏதாவது இருக்கான்னு, ஏதாவது நிஜமா இருந்து நம்ம பார்க்கிறோமா என்ன? அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் தெரியல. ஆகாசத்தை பார்த்துட்டே இருக்கும் பொழுது நம்ம கண்ணுக்கே சில சக்கரங்கள்லாம் தெரியறது. அதே மாதிரிதான் இந்த லோகமும் அப்படிங்கிறார். அந்த ஆகாசத்தை தோன்றக்கூடிய சில விஷயங்கள் தான் இந்த லௌகிகமான பதார்த்தங்களும். தைசே திருஷ்ய ஞானியாசி மித்யாரூப. தெரிஞ்சின்றது சக்கரமும் எப்படி மித்யையோ இல்லாதது தெரிஞ்சின்றிருந்ததோ அதே மாதிரி சுத்தீவர தெரியக்கூடிய இந்த பிரபஞ்சமும் அப்பேற்பட்ட சக்கரம் மாதிரி தான். எல்லாம் மித்யை தான். மித்யாச்சி பரி ஆபாசே நித்திர்தாசி ஸ்வப்ன ஜெய்சே ஜாகாஜாரியே அப்பைசே புஜோலாகே. அப்படி இந்த மித்யையே பார்த்துட்டு மித்யிலே வாழ்ந்துட்டு இருக்கோமே, இந்த மித்யை கலையுமா? எப்போ கலையும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில், ஒருவன் தூங்கின்னு இருக்கான். தூங்கின்னு இருக்கும்போது பல சொப்பனங்களை பார்க்கிறான். அந்த சொப்பனங்களை பார்த்துட்டு அவனே சிரிக்கிறான், அடறான், பேசுறான், என்னெல்லாமோ பண்றான் சொப்பனத்துல. இவன் நாம் சொப்பனத்துலதான் பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? கூட யாராவது முழிச்சுட்டு இருக்கிறவா பார்த்துன்றதா அவளுக்கு தானே தெரியும். முழிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு வேணும்னா இவன் சொப்னத்துல பேசுறான்னு சொல்லலாம். ஆனா அந்த சொப்னத்தை பார்த்துட்டு இருக்கிறவனுக்கு அது நிஜம்தான், அதை மறுக்க முடியாது. அது சொப்னத்தை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அது நிஜமாக இருக்கிறதுனால்தான் அவன் பலவிதமா ரெஸ்பாண்ட் பண்றான். அழுதோ சிரிச்சோ பேசியோ சிலப்போ எழுந்து நடக்க கூட செய்றான் சொப்பனத்துல. இதெல்லாம் அவன் பண்றதுக்கு காரணம் என்ன? சொப்பனம் பார்க்கிறவன் பொறியிந்திய வர அது எல்லாம் சத்தியம். அது சத்தியமா இருக்கிறதுனால்தான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி பிரதி எல்லாம் பண்ணமோ பண்றான். ஆனா அவ்வளவும் சொப்பனம் தான், அவ்வளவும் பொய் தான் அப்படிங்கிறது முடிச்சுட்டு இருக்கிறவனுக்கு தான் தெரியும். இப்படின்னு இருக்கும் பொழுது ஒரு கேள்வி, இந்த சொப்பனம் பார்த்துட்டு இருக்கானே அவனுக்கு இதெல்லாம் பொய்ன்னு எப்போ தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா எப்படி இருக்கு? அது மாதிரி தானே இந்த கேள்வி. இந்த லோகத்தை பார்த்துட்டு இருக்கும் பொழுது எல்லாம் மித்யை அப்படின்னு, எல்லாம் மித்யை அப்படிங்கிறத வேதங்களும் சாஸ்திரங்களும் பெரியோர்களும் சொல்றாளே, ஆனா அந்த லோகத்தை அனுபவிக்கிறவனுக்கு இது மித்யைன்னு தெரியலையே, அது அவனுக்கு எப்போது மித்யைன்னு எப்போ தெரியும்னு ஒரு கேள்வி கேட்டேன்னா இந்த சொப்பனம் தான் அதுக்கு திருஷ்டாந்தம். இந்த லோகத்தை பார்த்து யாரு மித்யைன்னு சொல்றாளோ அவள் அந்த முழிச்சுட்டு இருக்கிறவா மாதிரி. இந்த லோகத்தை பார்த்து இதெல்லாம் சத்தியம் எவன் சொல்றா, யாரு சொல்றாளோ அவெல்லாம் அந்த சொப்பனத்தை பார்த்துட்டு பேசிட்டு இருக்கிறவா மாதிரி. அப்ப இந்த முழிச்சுட்டு இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? ஒருத்தர் சொப்பனம் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து அவனை பிடிச்சு உலுக்கி எழுப்பி எழுந்துடா அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டுட்டான்னா சொப்பனம் கலைஞ்சிடும். சொப்பனம் தூக்கம் கலைஞ்சிடும். தூக்கம் கலைஞ்சதுமே சொப்பனமும் கலைஞ்சிடும். சொப்பனம் கலைஞ்சதுமே அவன் பார்த்துட்டு இருக்கிறதுல ஓஹோ சொப்பனம் எல்லாமே பார்த்தேன், எல்லாம் பொய், அதெல்லாம் சத்தியம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு அப்புறம் அவன் கிட்ட போய் இது நீ பார்த்ததெல்லாம் பொய்ப்பா, நீ பார்த்ததெல்லாம் சொப்பனம்பான்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அவனுக்கே தெரிஞ்சிடும். பிரம்ம சாட்சா்காரம் அப்படிங்கிறது இடுப்பினப்புறம் இதுதான் பிரம்ம சாட்சா்காரம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறார் இங்க சமர்த்தர். பிரம்ம சாட்சா்காரம் அப்படிங்கிறது நீனே அறியறது தான் பிரம்ம சாட்சா்காரம். தூக்கத்தேர்ந்து இழுப்பி விடுறது வரைக்கும் தான் சத்குருநாத்தாருடைய வேலை. சத்குருநாத்தால் தூக்கத்தேர்ந்து இழுப்பி விட்டாரோ தூக்கம் கலைஞ்சதுமே நீனே இதெல்லாம் மித்யை, இதுதான் சத்தியம், இதுதான் மித்யை நீயாவே உணர்றது தானே. இழுப்பினப்புறமும் உங்கள்கிட்ட நீ பார்த்ததெல்லாம் பொய்ன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எப்படி இல்லையோ, ஜாகிருதி பண்ணி விடுறதுதான் சத்குருநாத்தாரோட வேலை. தைசே ஆப்புலேனே அனுபவே. அப்போ முழிச்சுண்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒருத்தர் சொல்ல வேண்டியது இல்லை. முழிச்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அவாவா தானே அனுபவிக்க வேண்டிய விஷயம் முழிப்பு அப்படிங்கிறது.
தூக்கத்திலேந்து சொப்னத்திலேந்து முழிப்புக்கு கொண்டு வர வேலையை தான் சத்குருநாத்தாள் பண்றார். ஞானே ஜாகிருதி சயாவே. இழுப்புறவா எப்படி இழுப்புறா? எழுந்துடுறா 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 அப்படின்னு சொல்றா. அவ எழுந்துருன்னு சொல்றதுதான் சத்குருநாத்தாளும் கிரந்தங்களும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஞானம். எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு, இதுதான் ஞானம். அந்த ஞானம் வந்ததோ இல்லையோ முழிப்பு வந்துருத்து. ஜாகிருதி சயாவே மக மாயிக ஸ்வபாவே கடவுளாகே. முடிச்சிட்ட அப்புறம் அவ சொப்பனத்தை என்னெல்லாம் பார்த்தானோ அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. எல்லாம் போய் ஒன்னும் நடக்கல. நான் மலையிலேருந்து மேல கீழ் உருண்டு உருண்டு விழற மாதிரி சொப்பனம் தான் பார்த்தேனா அப்படின்னு அவனே புரிஞ்சுக்கிறான். அது மாதிரி கடோலாகே நம்மளுக்கே தெரிஞ்சுவிடும். முழிச்சுண்டாச்சு, நீ முழிச்சுண்டாச்சுன்னு அப்படின்னு யாரும் சொல்றதுக்கு எனக்கு தேவையான? முழிச்சுண்டாச்சுன்னு முழிச்சுண்டவனுக்கு தானே தெரிய போறது. சுபாவமாகவே நான் முழிச்சுட்டுக்கேன்னு தெரிய போறது. எவ்வளவு தெள்ள தெளிவாக எப்பேற்பட்ட விஷயங்கள் உதாகரணங்கள்லாம் அதே மாதிரி உதாகரணம் தான்னாலும் அந்த உதாகரணத்தை எத்தனை கோணங்கள்ல சமர்த்தர் பார்த்து எடுத்து கொடுத்து இதை புரிய வைக்கிறார். இத்தனையும் சொன்னதுக்கு அப்புறம் சமர்த்தருக்கே தோன்றது, ஆத்தா அசோஹே குவாடே, என்ன வேணா சொல்லுப்பா, சொப்பனம் சொல்லலாம், ஆகாசம் சொல்லலாம், ஜாகிருத்தின்னு சொல்லலாம், ஜலம் என்ன வேணா உதாகரணத்தை கொடு. கடைசியில என்ன, நீ துவந்துவத்துல இருந்துட்டே இருக்கும் பொழுது அத்வைத்தமாக எதிர்க்கோ அதை பத்தி நான் பேசிட்டே போயிட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு அளவே இல்லை. உண்மையா பார்க்க போச்சுன்னா எவ்வளவுதான் நான் உனக்கு பிரவச்சனம் பண்ணினாலும், எவ்வளவுதான் சப்தங்களை பிரயோகம் பண்ணி சொன்னாலும், ஒரு விதத்துல பார்த்ததுன்னா கலகம் இழுத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கிறார் சமர்த்தர் தானே. தேக புத்தியோட இருக்கிறவன் கிட்ட தேக புத்தி இல்லாம இருக்கணும் சொல்லி இவனுக்கு எது புரியாதோ, இவன் மனசுக்கு எது ஏறாதோ, இவன் புத்திக்கு எது எட்டாதோ, இவனுடைய மனசு எதை கிரகிக்க முடியாதோ அதெல்லாம் காமிச்சு 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 இது இல்லை அது இது இல்லை அதுன்னு கலகம் விழுத்துறேன் போல் இருக்கே அப்படின்னு சமர்த்தரே சொல்றாரு. கொஞ்சம் பிரேக்கு கொடுக்கிறார். இந்த விவரணங்கள்லேருந்து ஒரு சின்ன ஒரு செகண்ட் பிரேக் கொடுக்கிறார் அவர். ஆத்தா அசோஹே குவாடே. குவாடேனா கலகம் இழுத்துறது. இவன் பாட்டுக்கு இங்க இத்தே தின்னுட்டு இங்க கடப்பேன் அப்படின்னு கடதானே கடக்கான் இல்லையோ, தேமேன்னு இருந்துட்டு இருக்கான் இல்லையோ, அவனை போய் கலகம் இழுத்தி பரமார்த்த மார்க்கத்துக்கு இழுப்பானே அப்படின்னு பிரேக் கொடுத்து திருப்பி சொல்றார். ஜே பிரம்மாண்டா பைலி கடே தேச்சி யாத்தா நிவாடே உமஜோனுதாவு. இந்த உதாரணங்கள்லாம் போறோம், மேல பிரம்மத்தை பத்தியே பேசுறேன் கேள் அப்படின்னு சொல்லுவார். அர்த்த வரியில திருப்பி அர்த்த உதாரணத்துக்கு வந்துடுவார். வேற வழி கிடையாது. ஜெய் பிரம்மாண்டா பைலி கடே, இந்த பிரம்மாண்டத்துக்கும் அப்பாற்பட்டது எது? நீ இருக்கிறது ஒரு பிருத்திவியே நீ தெரிஞ்சுட்டு இருக்க, உன்னோட லோக்கல் அட்ரஸ் தெரிஞ்சுட்டு இருக்க. நீ இருக்கிற தெரு, அந்த தெரு ஒரு பிரதேசம், அந்த பிரதேசம் ஒரு தேசத்திற்கு, அந்த தேசம் இந்த பிருத்திவியில இருக்கு, இந்த பிருத்திவி இந்த அண்டத்திற்கு, இந்த அண்டம் ஒரு பிரம்மாண்டத்திற்கு. இது மாதிரி பல பிரம்மாண்டங்கள் இருக்கு. இந்த பல பிரம்மாண்டங்களுக்கும் அப்பாற்பட்டது என்னது அப்படின்னு விசாலமான பெரிய விஷயத்தை பத்தி யோசிச்சு பார்ப்போம். தேச்சி ஆத்தா நிவாடே உமஜோனுதாவு. அப்பேற்பட்ட ஒரு பரபிரம்மம் இருக்கே, இப்பேற்பட்ட பிரம்மாண்டங்கள் பல கோடி பிரம்மாண்டங்கள் இருக்குல்லவா, இந்த பிரம்மாண்டங்களுக்கும் தாண்டி, இந்த பிரம்மாண்டங்களோடையும் விசாலமாக, இந்த பிரம்மாண்டங்கள் எல்லாத்திலையும் தான் இருந்தும் தான் மிஞ்சி இருக்கக்கூடிய ஒரு பரபிரம்மம் இருக்கே, அப்பேற்பட்ட பிரம்மத்தை பத்தி கொஞ்சம் கூட விசாரம் பண்ணுவோம். அது எப்படின்னு விசாரம் பண்ணுவோம். பிரம்ம பிரம்மாண்டி காலவலே பதார்த்தாசி யாப்பூனட்டேலே சர்வாமதே விஸ்தாரலே அம்சமாத்திரே. பிரம்மம் பெருசு 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 சொல்றேனே, அந்த பெருசுனா என்னன்னு கேள். பிரம்மாண்டி காலவலே, இந்த பிரம்மம் எப்படின்னா பல பிரம்மாண்டங்கள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பல பிரம்மாண்டங்கள் கூட ஒன்னோடு ஒண்ணு பிணைந்து இருக்கு. பதார்த்தாசி வியாபூனட்டேலே, என்னென்னலாம் பதார்த்தங்கள் உன் கண்ணுக்கு நேர் உனக்கு தெரியறதோ
சக்கல பதார்த்தத்தையும் தான் வியாபித்து இருக்கு. சர்வாமதே விஸ்தாரலே, அது வியாபிக்காத இடம் கிடையாது. ஆனா இப்படி அனந்த கோடி பிரம்மாண்டங்கள்ல வியாபித்திருக்குன்னு சொல்றோம் இல்லையா, வியாபிச்ச அந்த பிரம்மம் அதோடைய வியாப்தி இருக்கே ஒரு அம்சம்தான். அந்த பிரம்மம் எத்தனை மகத்தோ அந்த அத்தனை பெரிய மகத்து பிரம்மத்துடைய ஒரு அம்சம்தான் இவ பிரம்மாண்டங்கள் இருக்கிற வியாப்தி. அப்படின்னா பிரம்மம் அப்படிங்கிறது எவ்வளவு பெருசு. பிரம்மாபதே சிருஷ்டி பாசே, பிரம்மத்து மேலதான் சிருஷ்டி தோன்றது. சிருஷ்டி அப்படிங்கிறது அனந்த பிரம்மாண்டங்களை பத்தி பேச்சு. பிரம்மத்தின் மேலதான் சகல சிருஷ்டியும் பாசே தோன்றது. சிருஷ்டி மதே பிரம்ம அசே, எப்பேற்பட்ட சிருஷ்டி அந்த பிரம்மத்து மேல தோணித்தோ அந்த சிருஷ்டியும் பிரம்மமும் வேற வேற இல்லை. அந்த சிருஷ்டிக்குள்ள பிரம்மமும் தானும் பிரவேசிச்சு இருக்கு. அதோடைய அந்தரங்கமாக அந்த அந்த பிரம்மம் இல்லைன்னா சிருஷ்டியே கிடையாது. சிருஷ்டி மதே பிரம்ம அசே, சிருஷ்டிக்குள்ள பிரம்மம் இருக்கு. ஆனா அந்த சிருஷ்டி பிரம்மத்துக்கு மேல போர்வ மாதிரி தெரியறது. அனுபவகேதா ஆபாசே அம்ச மாத்திரே, இத நம்ம அனுபவத்துல நம்ம வச்சு பார்த்தோமானால் இப்பேற்பட்ட சிருஷ்டி தெரியறதே. அப்பேற்பட்ட சிருஷ்டி ஒரு சின்ன அம்சம்தான் இந்த பிரம்மத்து மேல தோணக்கூடியது. பிரம்மம் அதவிட பல மடங்கு விசாலமானது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அம்சமாத்திரே சிருஷ்டி பீதரி பாகேரி மரியாதா கோணகரி. அப்போ இப்பேற்பட்ட பெரிய அகண்டமான சிருஷ்டி இருக்கே, எத்தனை பிரம்மாண்டங்கள் இருக்கே, இந்த பிரம்மாண்டத்தையே நம்மளால வியூகிக்க முடியாம இருக்கு. அத்தனை மகத்து, இத்தனை மகத்தா இருக்கக்கூடிய பிரம்மாண்டம் இருக்கே, இந்த பிரம்மாண்டத்துல என்ன பிரம்ம சம்பந்தம் இருக்கோ அந்த பிரம்ம சம்பந்தம் ஒரு அம்சம்தான். அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த பிரம்மாண்டமே நம்மளால அளவு கட்ட முடியல. ஆனாலும் அந்த பிரம்மாண்டத்தின் ஒரு அளவு கட்டிவிட்டோமானால் அந்த அளவு கட்டின பிரம்மாண்டத்துக்கு வழியில பிரம்மம் இருக்குன்னு எவன் எண்ணறத, எவன் அதை அனுமானிக்கிறது? எப்படி அனுமானிக்க முடியும்? பிரம்மாண்டமே நம்மளால அனுமானிக்க முடியல. அந்த பிரம்மாண்டத்தில் இருக்கக்கூடிய பிரம்மம் ஒரு அம்சம் தான் அப்படின்னாக்கா பாக்கி இருக்கக்கூடிய பிரம்மம் எவ்வளவு எவ்வளவு பெருசு அப்படின்னு கோணக்கரி. அப்பேற்பட்ட அந்த பிரம்மத்துடைய அளவை எவனால் அப்படி அனுமானிக்க முடியும்? சகலே பிரம்மாண்ட உதரி மாயில கைசே. ஆனா அனுமானிக்க முடியாதுன்னு ஏன் அதை சொல்றேன்னா, அனுமானிக்க முடியாதுங்கிறது சத்தியம்தான். பின்ன சொல்லுவானே, எது என்னாலும் அனுமானிக்க முடியாதோ அதை பத்தி சொல்லுவானே, கலகழித்தரத்தை பத்தி பேசினதே அதுக்காக தான் சொல்றேன். அனுமானிக்க முடியாதுதான். ஆனா அதை நான் உனக்கு திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன்னா, இந்த சிருஷ்டிக்குள்ள பிரம்மம் இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை நீ தள்ளி வைக்கிறதுக்காக சொல்றேன். சிருஷ்டிக்குள்ள பிரம்மம் அடங்கியிருக்கும் அப்படிங்கிற எண்ணம் உன் மனசுல இருக்கே, அந்த எண்ணத்தை நீ தியாகம் பண்ணிவிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்றேன். அதை அனுமானிக்க முடியாதுங்கிறது சத்தியம்தான். எப்போ அனுமானிக்க முடியாதுங்கிறது சத்தியமோ அனுமானிக்க வேண்டாம்ப்பா. இதுக்குள்ள பிரம்மம் அடங்கியிருக்கு நீ அனுமானிக்கிறையே, அது மித்தியேன்னு நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். அருமையான ஒரு விவரணம். இதுக்கு ஒரு உதாரணம் அர்த்தத்தை எடுக்கிறார். अमृती मध्ये आकाश सगळे साठवता प्रयास म्हणून त्याचा अंश बोली जेतो. ஒரு பஞ்சபாத்திரம் அல்லது ஒரு சொம்பு அல்லது ஒரு பாத்திரம்னே வச்சுப்போம். அமிர்தி மதே தண்ணீரை பிடிச்சு வைக்கக்கூடிய தண்ணீர் குடம். அந்த தண்ணீர் குடம் இருக்கே, அந்த தண்ணீர் குடத்துல தண்ணீரே பிடிக்காம வைக்கிறோம். ஒரு பஞ்சபாத்திரம்னு வச்சுப்போம். அதுல தீர்த்தமே பிடிக்காம காலியா வச்சோம்னாக்கா அந்த பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்கு? ஆகாசம். இந்த சிருஷ்டிக்குள்ள பிரம்மம் இருக்கு அப்படின்னு சொல்றது பஞ்சபாத்திரத்துக்குள்ள ஆகாசம் இருக்கிறா போல. பஞ்சபாத்திரத்துக்குள்ளே ஆகாசம் இருக்கு.
பஞ்சபாத்திரத்துல இருக்கிறது மாத்திரம்தான் ஆகாசமா? இல்லையே. பஞ்சபாத்திரத்துக்கு வழியில சுத்தியவர் இருக்கிறது ஆகாசம் தானே. இப்போ அந்த பஞ்சபாத்திரத்துக்கு பதிலாக பிரம்மாண்டம்னு ஆக்கிங்கோ. பஞ்சபாத்திரத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம் அப்படிங்கிறதுக்கு தான் பிரம்மாண்டத்துக்குள்ள இருக்கிற பிரம்மம்னு வச்சுங்கோ. பஞ்சபாத்திரத்துக்கு வழியிலும் ஆகாசம் தான் இருக்குங்கிறது சுத்தி இருக்கிறது, பிரம்மாண்டத்துக்கு வழியிலும் பிரம்மம் இருக்குன்னு புரிஞ்சுங்கோ. இப்ப புரிஞ்சுடுதா அப்படிங்கிறார் சமர்த்தர். சின்ன உதாரணம், அருமையான உதாரணம். அப்போ யாராவது ஆகாசத்தை நான் பஞ்சபாத்திரத்துக்குள்ள அடக்கி வச்சுட்டேன் அப்படின்னு எவனா சொன்னானே எப்பேற்பட்ட மடையன். அது மாதிரி பிரம்மத்துக்குள்ள ஆகாசம் இருக்கு அப்படின்னு எவனா சொன்ன அப்பேற்பட்ட மடையன் அவன். அந்த பஞ்சபாத்திரத்துக்கும் வெளியில இருக்கிறது தானே மகத்தான இருக்கக்கூடிய ஆகாசம். அந்த ஆகாசமும் பஞ்சபாத்திரத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம் ஒண்ணுதானோ? ஒண்ணுதான். அது மாதிரி பிரம்மாண்டத்துக்குள்ள இருக்கிற பிரம்மமும் பிரம்மாண்டத்துக்கு வழியில் இருக்கிறமும் பிரம்மமும் ஒண்ணுதான். அந்த பிரம்மம் வழியிலும் இருக்கு, இதுக்குள்ளேயும் வியாபித்திருக்கு. அந்த ஆகாசம் பஞ்சபாத்திரத்துக்கு வழியிலேயே இருந்து பஞ்சபாத்திரத்துக்கு உள்ளே இருந்தது, அவ்வளவுதான் வித்தியாசம். சகலே சாட்டவதா பிரயாச. அதனால எல்லா ஆகாசத்தையும் இந்த பஞ்சபாத்திரத்துக்குள்ள அடக்கிக்கிடுறேன் அப்படின்னு எவனும் சொல்லிட முடியாது இல்லையா? இப்ப புரியாதா பிரம்மம் அம்சம்னு ஏன் சொல்லுறேன் அப்படின்னு கேட்கிறார் சமர்த்தர். பிரம்மாண்டத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய பிரம்மம் ஒரு அம்சம்தான். மனோனு தியாச்சா அம்ச போலி ஜேதோ பிரம்ம தைசே காலவலே. அந்த பஞ்சபாத்திரம்னோ அதுக்கு பதிலா மண் கலயம்னு வச்சுப்போம். அத டப்புன்னு அந்த மண் கலயத்தை உடைச்சோம்னா என்ன ஆறுது? மண்கலயத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம் அங்கேயே இருக்கு, மண்கலயத்துக்கு வழியில் இருக்கிற ஆகாசம் அங்கேயேவா இருக்கு. அந்த ஆகாசமும் இந்த ஆகாசமும் ஒண்ணு சேர்ந்துருத்தே. அந்த ஆகாசமும் இந்த ஆகாசமும் ஒண்ணு சேரும் பொழுது இந்த ஆகாசம் இங்கேருந்து நகர்ந்து வழியில் இருக்கிற ஆகாசத்தை போய் கலக்கிறதையா பாக்குறோம்? ஆகாசம் நகர்றதையா பாக்குறோம்? இல்ல, நகர்ந்தது அந்த மண்கலயமாக இருக்கக்கூடிய ஒரு பாண்டம் தான் நகர்ந்தது. அது மாதிரி பிரம்மம் அப்படின்னு அர்த்த அருமையான விவரணம். பிரம்ம தைசே காலவலே. அந்த ஆகாசம் எத்தனை கெட்டியா பிணைந்து இருக்குனாக்கா இங்கேந்து இங்க அந்த ஆகாசத்தால நகர்றதுக்கு இடமே இல்லை. இங்க ஆகாசம் இருக்கு, அங்க ஆகாசம் இல்லைன்னு சொன்னாதானே நகர்றதுக்கு. ஆகாசம் இருந்துட்டே இருக்கு. ஒரு கால் அந்த மண் பாண்டத்துடைய பாண்டம் இருக்கே, அந்த பாண்டத்து உள்ள இருக்கிற ஆகாசம் எந்த பதார்த்தத்தினாலும் மண்ணுனால அந்த பாண்டம் பண்ணப்பட்டிருக்கோ அந்த மண்ணுக்குள்ளேயும் ஆகாசம் இருக்கு. அது நம்மளால தெரிஞ்சுக்க முடியல, அவ்வளவுதான். அதனால அந்த ஆகாசம் மண் பாண்டத்துக்கு வழியிலும் இருக்கு, மண் பாண்டத்திலையும் இருக்கு, மண் பாண்டத்துக்கு உள்ளும் இருக்கு. அப்போ உடஞ்சு போனது அந்த ஜடமாக இருக்கக்கூடிய அந்த பதார்த்தம் தான். ஆகாசம் எங்கும் இருக்கிறதுனால ஆகாசத்துக்கு இங்கேருந்து அங்க நகர்ந்து கலக்க வேண்டிய அவசியம் படாம பாண்டம் உடைச்சதும் ஆகாசம் ஒன்னா சேர்ந்தது, அவ்வளவுதான். பிரம்ம தைசே காலவலே. பிரம்மங்கிறது அப்படிதான். சிருஷ்டி நகர்ந்ததும் பிரம்மத்துக்கு இங்கேருந்து அங்க அசைய வேண்டிய அவசியமே இல்லாமல் அங்கேயே அப்படியே இருந்துட்டு இருக்கு. பரீத்தே நாஹி ஹாலவலே. ஹாலவலேன்னா அசையறது. அசைய வேண்டிய அவசியமும் கிடையாது பிரம்மத்துக்கு. இங்க ஆகாசத்துக்கும் இப்படிதான். அசையவும் முடியாது. அசையத்துக்கு ஒரு இடம் இருந்தா தானே இங்க இருக்கேன் அங்க இல்லை அப்படின்னு நகர்ந்து போகிறதுக்கு தான் அசையறதுன்னு சொல்லுவோம். இங்க இருக்கேன் அங்க இல்லைன்னு எப்போ இல்லையோ நகரத்துக்கு இடம் இல்லை. சர்வாமதே பரி சஞ்சலே. அப்போ அந்த மண்கலைன்னு சொல்லும் பொழுது நம்மளால நம்ம கண்ணுக்கு தெரியலையே தவிர அந்த கலையமும் ஆகாச பரிதமாக தான் இருக்கு. அந்த ஆகாசம் கலையமா நம்மளுக்கு இது பார்க்கும்போது தெரியல, அவ்வளவுதான். சர்வாமதே பரி சஞ்சலே. அந்த ஆகாசம் சஞ்சரிக்காத இடம் கிடையாது. கலையத்துக்கு வழியிலும் சஞ்சாரம், கலையத்திலையும் சஞ்சாரம், கலையத்துக்கு உள்ளும் சஞ்சாரம். பிரம்மம் பிரம்மாண்டத்துக்கு வழியிலையும் சஞ்சாரம், பிரம்மாண்டத்திலையும் சஞ்சாரம், பிரம்மாண்டத்துக்கு உள்ளும் சஞ்சாரம். சஞ்சலே பண பஞ்சபூதி அசே மிஸ்ரித. இப்படி பஞ்சபூதங்கள்லையும் அந்த பிரம்மம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மத்தை விட்டு பஞ்சபூதம் இல்லைன்னு அர்த்தம். பஞ்சபூதத்தை பஞ்சபூதமாக நம்ம உணர்றோமே தவிர அந்த பஞ்சபூதமுமே பிரம்மஸ்வரூபம் தான். ஆனா அது பஞ்சபூதமாக தோன்றதுனால
ஒரு பதார்த்தமாக தெரியறது. அத பதார்த்தமாக தெரியறதே தவிர அதுக்குள்ளேயும் பிரம்மமே பஞ்சபூத அசே மிஸ்ரித்த. இது மாதிரி ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆகி இருக்கு இந்த பஞ்சபூதத்துக்குள்ளயும். பரந்து தே பஞ்சபூதாதீத. ஆனால் அப்படி ஒன்னோட ஒன்னா மிக்ஸா இருக்கே, அப்ப அந்த மண்ணும் பிரம்மம் தான், ஜலமும் பிரம்மம் தான், ஆகாசமும் பிரம்மம் தான் அப்படின்னு சொல்றோமே தவிர அதுக்காக அந்த மண்ணுனால பிரம்மத்துக்கு பாதை இல்லை, ஜலத்தினால பிரம்மத்துக்கு பாதை இல்லை, ஆகாசத்தினால பிரம்மத்துக்கு பாதை இல்லை. எல்லாத்துலயும் எது இருக்கு, ஆனா எதுலயும் ஒட்டிக்காம அலிப்தமாக இருக்கு. அந்த அலிப்தமாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான உதாரணம் சொல்றார். கீழே ஒரே சிக்கல், ஒரே சிக்கல், காலை வச்சா காலெல்லாம் ஈசிக்கிறது, அப்படி ஒரு சிக்கல். கிரீஸ், கிரீஸால எண்ணெயினால ஆன சிக்கல்னே வச்சுப்பான். அந்த சிக்கலுக்குள்ள ஒரு குழி பண்ணுவான். அந்த சிக்கலுக்குள்ள குழி பண்ணினது, அந்த குழி இத்தனை நேரம் சிக்கல் பிளாட்டா இருந்தது, சிக்கலாவே இருந்தது. இப்ப அந்த சிக்கல்ல ஒரு குழிய பண்ணினோம்னா குழிக்குள்ள என்ன இருக்கு, ஆகாசம் இருக்கு. இப்போ சிக்கல் குழிக்குள்ள ஆகாசம் இருந்ததுனால கைய தொட்டா எல்லா இடத்துலயும் ஈசுறது, அந்த சிக்கல் ஆகாசத்திலும் ஈசிக்குமோ? ஈசிக்காது. அது மாத்திரம் இல்ல, இப்போ இந்த கலசத்துடைய மண்பாண்டத்துடைய உதாரணத்துக்கு போனேன்னா அதே மாதிரி அந்த சிக்கலுக்கு வழியிலும் ஆகாசம், சிக்கலுக்கு உள்ள பண்ணின குழியிலையும் ஆகாசம். அது மாத்திரம் இல்ல, சிக்கலிலையும் ஆகாசம். எல்லா இடத்துலயும் ஆகாசம் இருக்கு. ஏன்னா ஆகாசத்தை ஆதாரம் வச்சுதான் எந்த பதார்த்தமுமே இருக்கு இந்த சிருஷ்டியில. ஆகாசம் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா சிருஷ்டியே இல்லை. அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த சிக்கலுக்குள்ளேயும் ஆகாசம் இருக்கும் பொழுது அந்த சிக்கல்ல இருக்க என்ன ஈசிக்கக்கூடிய தன்மை இருக்கோ அந்த தன்மை எல்லாத்திலையும் ஈசி விடும். ஆனால் அந்த ஆகாசத்துக்கு மேல ஈசவே ஈசாது. அப்படிங்கிற தன்மை அந்த ஆகாசத்துக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி பிரம்மம் பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூதத்துக்குள்ளேயும் பிணைந்து ரொம்ப ஒட்டிண்டு இருந்தாலும் ஒரு பூதத்தினாலையும் அந்த பிரம்மத்தை எஃபெக்ட் பண்ண முடியாது. அதுக்குள்ள இருந்துட்டும், அதுக்குள்ளே மிஸ்ரிதமா இருந்துட்டும், அதுக்குள்ளேயே பிணைந்து இருந்துட்டும் பிரம்மம் தனியாக அலிப்தமாக ஒட்டிக்காம இருந்துட்டே இருக்கும். அது எப்படின்னா சிக்கல்ல இருந்த ஆகாசம் போல. பிரம்மாச திருஷ்டாந்தனகடே புஜாவயாதேனே உடே பரி திருஷ்டாந்தானி சாகித்யப்படே விசாரித்தா ஆகாஷ. இது மாதிரி திருஷ்டாந்தங்கள் சொல்லும் பொழுது லௌகிகமான இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை தானே திருஷ்டாந்தமாக சொல்ல முடியும். ஆனா லௌகிகமான எந்த திருஷ்டாந்தத்தில் எடுத்துட்டாலும் எல்லாரும் லிமிட்டுக்கும் மரியாதைக்கும் உட்பட்டதுதான். பிரம்மமோ லிமிட்டுக்கும் மரியாதைக்கும் அப்பாற்பட்டது, எந்த சீமாவும் இல்லாதது. அதனால இந்த திருஷ்டாந்தங்களை என்னதான் சொன்னோம்னாலும் ஓரளவுக்கு அந்த பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எட்டி பார்க்கறது வரைக்கும் தான் அதை பிரயோஜனப்படும். பிரம்மாச திருஷ்டாந்தன கடே. அதனால பிரம்மத்துக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை நம்மளால கொடுத்து பிரம்மம் இது மாதிரி அப்படின்னு ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லிவிட முடியாது. ஆனா எப்படி இருக்கு அப்படின்னு ஓரளவுக்கு நம்ம கல்பனை பண்றதுக்கு இந்த விஸ்வத்துல நம்ம கண்ணுக்கு நேர என்ன திருஷ்டாந்தங்கள் இருக்கோ அந்த திருஷ்டாந்தங்களை காமிச்சுதான் சொல்ல வேண்டிய இருக்கு, வேற வழி இல்லை. புஜாவையா தேனே உடே. அந்த திருஷ்டாந்தங்களை சொல்றதுக்கும் அந்த திருஷ்டாந்தங்கத்தை புரிய வைக்கிறதுக்கும் அதை விவரணம் பண்றதுக்கும் திருஷ்டாந்தி சாகித்யப்படே கொஞ்சம் வார்த்தைகளையும் கொஞ்சம் சப்தங்களையும் சொல்லிதான் இந்த திருஷ்டாந்தங்களை சொல்ல வேண்டி இருக்கு. அந்த முறையில தான் ஆகாசத்தை பத்தி சொன்னேனே தவிர ஆகாசம் பிரம்மத்துக்கு ஈடாடாது, ஆகாசம் பிரம்மத்துக்கு திருஷ்டாந்தமாக ஆயிடாது. ஆனா வேற வழி இல்லை. நான் இங்க பிராபஞ்சிகமா நம்ம கண்ணுக்கு நேர எதை தெரியுமோ அதுதான் நான் திருஷ்டாந்தமாக சொல்லி உங்களை புரிய வைக்க முடியும். ஏன்னா கடைசியில் இது அனுபவ பாத்திரமான விஷயம்.
அந்த சொப்பனத்திலேருந்து எழுந்துட்டு நான் ஜாகிருத்தியான ஸ்திதியில இருக்கேன்னு எப்படி அவாவா அனுபவிக்கிறாளோ அது மாதிரி பிரம்மானுபவமும் ஒரு ஜாகிருத்தியில அவாவா அனுபவிக்க வேண்டிய விஷயம். ஆனா அதுவரையிலும் இந்த திருஷ்டாந்தங்களை தான் நான் சொல்லி ஆகணும் அப்படின்னு இன்னும் பல திருஷ்டாந்தங்களை வச்சுண்டு இந்த பிரம்மத்தை பத்தி, சுத்த பிரம்மத்தை பத்தி பேச போறார். அதை நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே, கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே.